அனைவருக்கும் வணக்கம். மு.க. ஸ்டாலினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக்க துடிக்கும் சிலர் சமீபத்தில் கழக பொதுச் செயலாளர் அன்பழகனை சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது ஸ்டாலினை கட்சியின் தலைவராக்க நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை கேட்டதும் கோபமடைந்த பொதுச் செயலாளர் அன்பழகன், கருணாநிதி இருக்கும் வரை அவர்தான் தலைவர், நான் இருக்கும் வரை நான் தான் பொதுச் செயலாளர், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்த நிலையில் அண்ணாதுரையாலும் கூட கட்சியை வழிநடத்தி இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு கருணாநிதி தான் கட்சியை வழிநடத்தினார். அப்படிப்பட்டவரின் பதவியை யாருக்காகவும் நினைத்ததும் கொடுத்துவிட்டு போக தயாரில்லை என தெரிவித்து விட்டாராம். இதையடுத்துதான் எந்த அழகிரியை அரசியலிலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டாரோ அதே அழகிரியை சந்தித்து பேசினார் ஸ்டாலின். தலைவர் கலைஞர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்க தென்மண்டல அமைப்பு செயலர் பதவி அல்லது பொருளாளர் பதவியை அழகிரிக்கு விட்டு கொடுக்கலாம் எனவும் யோசனை கூறியிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் அழகிரி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்கிறார்கள். இருந்தபோதும் ஸ்டாலின் தரப்பினர் முயற்சியில் விடாப்பிடியாக இருக்கிறார்களாம். ஸ்டாலின் தரப்பினர் இந்த முயற்சி தலைவர் கலைஞரின் விசுவாசிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நன்றி.